விமான கடத்தல், அதில் கவர்மெண்ட்டுக்கான ஹியூமிலியேஷன், அந்த விமான கடத்தல்ல இருந்த ஒரு தீவிரவாதியே சில வருஷங்களுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்டை அட்டாக் பண்ணுறதுன்னு ஆரம்பிக்கிற இந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட்ஸ், ரன்வீரோடைய அமைதியான என்ட்ரி, லயாரிங்கிற ஏரியா, அங்கே இருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸை பற்றின தகவல்கள், அந்த வேர்ல்டோடைய டீடைலிங்னு ரொம்ப டென்ஸாக சொல்லப்படுது இந்த கதை. எனக்கு நிறைய வட சென்னை ஞாபகம் வந்துச்சு. யார் என்ன கேரக்டர்னு புரிஞ்சு மைண்டில் வச்சுக்கிறது இனிஷியலாக கஷ்டமாக இருந்தது. அப்புறம் போக போக செட்டில் ஆயிடுச்சு. சாரா கேரக்டரோட அறிமுகம் வரைக்கும் இந்த கதையில் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பெருசாக கெஸ் பண்ண முடியல. ஒன்ஸ் அந்த கேரக்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கேரக்டர் இருக்கும் போல இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது அப்படியே நடந்தது. ஆக்ஷன் சீன்ஸ் ஒவ்வொன்றுமே எக்ஸலண்ட்டாக எடுக்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்த படமுமே எக்ஸலண்ட்டான ஸ்டேஜிங், பிரம்மாண்டமான ப்ரொடக்ஷன், அந்த உலகத்துக்குள்ள ஆடியன்ஸை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சில சீன்ஸில் நிஜமாவே ஒரு ஹீட் எல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு ராவான ஒரு ப்ரெசன்டேஷன். இந்த ரானஸ் தான் இந்த படத்தை வழக்கமான ஸ்பை த்ரில்லர் படங்கள்லேருந்து வித்தியாசப்படுத்துது. வழக்கமாக சினிமாக்களில் வர ஸ்பை நினச்சா அவர் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஆனால் அப்படியான ஹீரோயிசம் இந்த படத்தில் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு முக்கியமான பெரிய அட்டாக்கை பற்றி டோட்டலாக எந்த இன்டெலியும் கேதர் பண்ணாமையே விட்டு ஃபீல் பண்ணுறாரு ஹீரோ. அண்ட் அந்த அட்டாக்கை ப்ரொட்டாகனிஸ்ட் டிவியில் பார்க்குற அந்த மொமெண்ட் எக்ஸலண்ட்டான சீன். ரன்வீரோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பப்ளிக் ஈவெண்ட்ஸில் கிறுக்குத்தனமாக ஏதாவது பண்ணுற ரன்வீர் சிங்கா இது அப்படின்னு ஆச்சரியமாக கூட இருந்தது.